ஹே காய்ஸ், இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1ல் எழுத்து ஆலப்படை அப்படிங்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இது 2025 and 26 புக் தான். ஸோ உங்களுக்கு இந்த இயரில் எந்த விதமான சிலபஸ் சேஞ்சஸுமே இருக்காது. இந்த இலக்கணமே நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 பார்ட்டாக ஷார்ட்ஸில் போட போகிறேன். ஸோ பார்ட் 1 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சார்பெழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். சார்பெழுத்து அப்படின்னா 10 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் சார்பெழுத்து. அது என்னெல்லாம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் அந்த 10 சார்பெழுத்துக்கள். இதில் உயிரலப்படை, ஒற்றலப்படை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்குல்ல, அளப்பெடுத்தல், நீண்டு ஒழித்தல். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க். அதை கேட்பாங்க, மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ இப்போ சார்பெழுத்தில் செகண்ட் பேரா பார்க்கலாம். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கு இனிய ஓசைக்கு அளப்பெடுத்தல் பயன்படுகிறது. இது ரொம்ப கஷ்டம்லாம், ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்மான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அம்மா அப்படிங்கிற அந்த மாவை நம்ம எப்பவுமே அம்மா அப்படின்னு நீட்டி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த பேரால் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தம்பி பாருங்கள், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இழுத்து சொல்கிறோம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மாவை இன் கூட்டல் ஆ மா அப்படின்னு சொல்லுவாங்க, பி இப்பு கூட்டல் இ பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சார்பு எழுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பாய்.